ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.4 சென்ட் லேண்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங், 16க்கு 21 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், 10க்கு 16 அடியில் கிச்சன் வித் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு காம்பேக்டான பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 10க்கு 16 அடியில் 2 பெரிய பெட்ரூம், 3 பெட்ரூம்ஸ்லையுமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 3BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.4 சென்ட், அதாவது 1480 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 27 அடி அகலமாகவும் 55 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலரில் பிளான் பண்ணி அதில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸும் கிளாஸ் ஒர்க்ஸும் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே பெரிய போர்ட்டிகோ, சைஸ் 20க்கு 26. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம். வால்ஸுக்கு பூரா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 5க்கு 6 இந்தியன் டாய்லெட் டைப். போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 காரை நிப்பாட்டிக்கலாம். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16க்கு 21. தரைக்கு முழுவதும் 2க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் உட்டன் பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் கலர்ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னரில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக வாலில் ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 10க்கு 16. யூஸ் எப்படி டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. சைடில் மினி டால் கேபினெட்ஸும் அதுக்கு பக்கத்தில் வால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 11.
அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபேஸிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 7x7 அடி சைஸில் லாபி. இப்போ லாபியிலிருந்து செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x7. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 10x16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். லாபியிலிருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் டைப் பால்கனிக்கு என்ட்ராரோம். இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் ஐடி பார்க்குக்கு பேக் சைடில் கீர்ணத்தமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 96 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.